கோயம்புத்தூர் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராஜெக்ட்டை பத்தி நாங்க டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் அப்படிதான் இருக்கு. கூடிய விரைவில் இந்த ஆய்வறிக்கை முடிந்த உடனே கூடிய விரைவில் இப்போ மெயினா வந்து எல்என்டியும் அந்த 5 கிலோமீட்டருக்கான பாலத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் ஸ்பீடா வந்து இன்னொரு மேக்ஸிமம் 60 டேஸ்ல வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்கா இருக்கு, என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர். கூடிய சீக்கிரத்துல வந்து அறிவிப்போம். இல்ல அது இல்ல அதெல்லாம் இப்ப வந்து இஷ்யூ ஸ்டார்ட் அவுட், எல்என்டி இஷ்யூ ஸ்டார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 2 மாசம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல அது பேசியிருக்கோம். நாளைக்கு இன்னும் 2 நாள்ல டெல்லி வந்து பர்சனலா விசிட் பண்ண போறோம். நாங்களும் பிரின்சிபல் செக்ரட்டரி. ஸோ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை வந்து ஒன்றிய அமைச்சரை பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்து ஆல் டிபார்ட்மெண்டோடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு குழுவை போட்டுட்டு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கான ஒர்க்கிங் நடந்துச்சு. அதுக்கான எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்னைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். இது ஆய்வு, எல்லாம் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஆய்வை பத்தி மட்டும் பேசுறேன். எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல சாலைகளுடைய பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரதான பிரச்சனை. அது தேர்தல் காலத்திலும் வந்து எதிர்கொள்ளிச்சு. கண்டிப்பாக அது சரி தான் இன்னைக்கு காலையில இருந்து அதுக்கான ஆய்வு கூட்டம் தான் மேற்கொண்டுட்டு இருக்கோம். 4 பக்கமும் நாங்க வந்து கவர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இல்ல அப்படிலாம் இல்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிலாம் இல்ல. அமைச்சர் வந்து ஃபெடரேஷனோட பிரசிடண்டா இருக்கலாம். அப்படிலாம் ரூல்ஸ் எல்லாம் இல்ல. அதிமுக ஸ்போர்ட்ஸும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. சரி, புரியல. இல்ல, அதாவது எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்றதுல அவசியம் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையிலே நல்ல ப்ராஜெக்ட். ஆக்சுவலா பெரியார் அவர்களுடைய கொள்கை வந்து அறிவியல் பூர்வமா வந்து மனிதர்கள் சிந்திக்கணுங்கிறது அவருடைய தாட்டு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சரி, அறிவியல் பூர்வமாக குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து சின்ன கூறைப்பாடுகள் இருக்கு. அதை மட்டும் சரி செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் சரி செஞ்ச பிறகு அது வந்து நம்ம மக்கள் பார்வை கொண்டு வரலாம். கூடிய விரைவில் வந்து ஆய்வறிக்கை மேற்கொண்டு சொல்லுவாங்க. முழுவீச்சு செயல்படுறதுனால சண்டே அன்னைக்கு ரிவ்யூ மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.